ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி டே 5. நம்ம ஒரு 24 சென்டென்சஸ் வந்து கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, உணர்ச்சி வசப்படாத. நீ பொறுமையாரு, உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் பி எமோஷ்னல். டோன்ட் பி எமோஷ்னல். உணர்ச்சி வசப்படாத. டோன்ட் பி எமோஷ்னல். என் கூட பேசாத. என் கூட பேசாத. நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, நீ என் கூட பேசாத அப்படின்னு. அதை நம்ம இப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. என் கூட பேசாத. டோன்ட் டாக் டு மீ. 3, முகத்தை கழுவு. என்னடா மூஞ்சி இது இப்படி அழுக்கு ஊட்டியிருக்கு, மூஞ்சியை கழுவு அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாஷ் யோர் ஃபேஸ். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாஷ் யோர் ஃபேஸ். முகத்தை கழுவு. வாஷ் யோர் ஃபேஸ். 4, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a few days ago. a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இருட்டாகிட்டே இருக்குல்ல, நேரம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டாகிட்டே இருக்குது அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் டார்க். இருட்டாகிட்டே இருக்குது. இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். இருட்டாகிட்டே இருக்குது. நீ கோவமாக இருக்கியா மச்சான், கோவமாக இருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்து கேட்போங்களா அப்படின்னா ஆர் யூ ஆங்க்ரி. ஆர் யூ ஆங்க்ரி. ஆர் யூ ஆங்க்ரி. நீ கோவமாக இருக்கியா? ஆர் யூ ஆங்க்ரி. பொறாமப்படாத. நம்ம கேங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, நல்லா வாழ்கிறான்டா அவன் அப்படின்னு. அது பொறாமப்படுறது. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஜெலஸ். டோன்ட் பி ஜெலஸ். டோன்ட் பி ஜெலஸ். பொறாமப்படாத. டோன்ட் பி ஜெலஸ். இதுக்கு பாதுகாப்பானதா? இந்த வண்டியில் ஏறி போகலாமா? என்கிட்ட கவுத்து விட்றாத அப்படின்னா இது பாதுகாப்பானதா? இஸ் இட் சேஃப்? இஸ் இட் சேஃப்? இது பாதுகாப்பானதா? இஸ் இட் சேஃப்? அமைதியாரு, கொஞ்ச நேரம் வேலையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அமைதியாரு. கீப் குவாய்ட். கீப் குவாய்ட். என்னை தப்பாக எடுத்துக்காத, நான் உன்னை சொல்லவா அப்படின்னு சொல்லுவேன். என்னை தப்பாக எடுத்துக்காத. டோன்ட் மிஸ்டேக் மீ. என்ன தப்பாக எடுத்துக்காத. டோன்ட் மிஸ்டேக் மீ. சுறுசுறுப்பாரு. எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கியடா, கொஞ்சமாக சுறுசுறுப்பாரு அப்படின்னு. பி ஆக்டிவ். பி ஆக்டிவ். கொஞ்சமாக சுறுசுறுப்பாரு. பி ஆக்டிவ். என்னை நம்பு. ட்ரஸ்ட் மீ. என்னை நம்பு. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. சிம்பிள். நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஐ எம் நாட் ஹாப்பி. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. நான் சோகமாக இருக்கேன். இது ஐ எம் சேட். ஐ எம் நாட் சேட். நான் சோகமாக இல்லை. நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ. நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ. எனக்கு உங்கள் உதவி வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். டே உன் ஹெல்ப் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லுவேன். டே ஹெல்ப் பண்ணுறா அப்படி. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். உனக்கு என்ன வேணும்? சும்மா நொய் நொய் நொய்னு. உனக்கு என்ன தான்ப்பா வேணும்? வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட். எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி தவிக்குது. அது நீங்கள் இப்படியே சொல்லலாம். தண்ணி தவிக்குது, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு. ஐம் தேர்ஸ்டி. ஐம் தேர்ஸ்டி. ஐ ஆம் தேர்ஸ்டி. அதை வந்து நீங்கள் ஐ ஆம் தேர்ஸ்டி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நல்ல நண்பர்கள். நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்னை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்பவே மாட்டேன். உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப மாட்டேன். ஐ won't ட்ரஸ்ட் யூ. ஐ won't. ஐ வில் நாட் வரும். அதை நம்ம பேசும்போது ஐ won't ட்ரஸ்ட் யூ சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஐ won't ட்ரஸ்ட் யூ. அவ்வளோதான். 24 சென்டென்சஸ் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கண்டென்ட்டை நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன்னா இதுவே குட்டி குட்டி சென்டென்சஸ் தான். எனக்கே போர் அடிக்குது. நல்லா கொஞ்சம் மூவி சீன்ஸில் வர மூவி சீன்ஸில் பேசுகிறத
நம்ம அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு.